ஓகேப்பா. இந்த இதில ரிசோர்ஸ் பிளானிங்கில நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பேசிக்கா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா சார். அதனால தான் ரிசோர்ஸ் பிளானிங் ஆரம்பிச்சது. எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நமக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்தே 5 இயர் பிளான், 10 இயர் பிளான்னு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆரம்பிச்சதுலேருந்து. இப்ப இந்த பிளானிங் எதுக்கு தேவ? பிளான் பண்ணாம பண்ணா என்ன ஆகும்? அதெல்லாம் இப்போ ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். இங்க ரிசோர்ஸ் பிளானிங்ல planning is the widely accepted strategy for judicious use of resources. ஜுடிஷியஸ்னா இங்கே மீனிங் வந்து கரெக்டாக டெசிஷன் எடுத்து ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறது. கரெக்டாக நம்ம ஜுடிஷியஸாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போ எனக்கு 10 வருஷத்துக்கு எனக்கு நெய்வேலியிலேருந்து கோல் கிடைக்கணும் அப்படின்னா கரெக்டாக அதை பிளான் பண்ணாதான், நம்ம கன்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணாதான் 10 வருஷத்துக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ எந்த ஒரு திட்டமுமே இல்லாமல் டக்கு டக்கு நான் இன்றைக்கே யூஸ் பண்ணிட்டா கூட இன்றைக்கே என்னால் எல்லா கோலையும் எடுக்க முடியும். ஆனால் 10 வருஷத்துக்கு அடுத்த 20வது வருஷத்தில் எனக்கு எந்த கோலும் இருக்காது. ஸோ அந்த டைப்பில் அது ஒரு ஃபெயிலியர். ஸோ பிளானிங் ரொம்ப முக்கியம். இட் ஹேஸ் importance in a country like India, which has enormous diversity in the availability of resources. இந்த டைவர்சிட்டி இன் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் நமக்கு கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். ரிசோர்ஸஸ்னால் நமக்கு தேவையான பொருள், அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ்னால் அது எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிதுன்றது தான் அவைலபிலிட்டி. டைவர்சிட்டின்றது பல பிரிவுகளாக பிரிஞ்சு போகிறது. வேறு வேறு ஐட்டம்ஸ் நிறைய இருக்கிறது. இங்கே நம்ம பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பயோடைவர்சிட்டினா ஒரு இடத்துல நிறைய விதமான உயிரினங்கள் இருக்கிறது பயோடைவர்சிட்டி. இங்கே டைவர்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஒரு இடத்துல ஏகப்பட்ட வேறு வேறு விதமான ரிசோர்ஸஸ் இருக்கிறது தான் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி இன் தி அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இந்தியாவில் ரிசோர்ஸஸ் டைவர்ஸாக நமக்கு நிறைய இருக்குது, நிறைய நமக்கு கிடைக்கிது. இப்போ ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா நம்ம தோசை வாங்கலாம், இட்லி வாங்கலாம், நூடுல்ஸ் வாங்கலாம், வேறு ஸ்வீட் கார்ன் வாங்கலாம், இல்லை சூப் குடிக்கலாம். அப்போ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே நம்ம டைவர்ஸ் மென்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக நமக்கு எந்தெந்த மினரல்ஸ் கிடைக்கணுமோ எல்லாமே டைவர்ஸாக அவைலபிளாக இருக்குது. அடுத்து there are regions which are rich in certain types of resources but are deficient in some other resources. இது வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே இந்த இது கரெக்டாக இருக்கும். சில இடத்துல சில ரிசோர்ஸஸ் ரொம்பவே நிறைய இருக்கும், ஆனால் மித்த ரிசோர்ஸஸ் ஒன்றுமே இருக்காது. கேன் யூ கிவ் ஒன் எக்ஸாம்பிள்? வேர்ல்டு லெவலில் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள். இந்த நாட்டில் இந்த ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் அதே நாட்டில் மிச்ச ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது. என்ன சொல்லலாம்? நம்ம இந்தியன் ஃபுட்ஸே சொல்லணும் சார். நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் இருக்கும், பட் ஆனால் இது வெளியூர்ல போய் பார்த்தா இருக்காது. குட் வெரி ஃபேமஸ் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் மேக்ஸிமம் இந்தியாவில் மட்டும்தான் அவைலபிள். அதனால தான் வெளிநாட்டிலேருந்து இங்கே ஸ்பைசஸ் வாங்க வந்து இந்தியாவே காலனைஸ் பண்ணுற இதுக்கு கொண்டு போனது ஸ்பைசஸ் தான். வேறு நாட்டில் இப்போ இங்கிலாந்து எடுத்துக்கிட்டாலோ இல்லை யூரோப்பில் எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலோ இல்லை இப்போ யூஎஸ் மெக்சிகோன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்தளவுக்கு அங்கே ஸ்பைசஸ் கிடையாது. இங்கே தான் டைவர்ஸ் ஸ்பைசஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று அவைலபிள் இருக்குது, பட் இந்தியா எடுத்துக்கிட்டால் என்ன அவைலபிள் இங்கே இல்லை. நமக்கு இங்கே ஸ்பைசஸ் இருக்குது, இட் இஸ் அ குட் ரிசோர்ஸ். வேறு என்ன ரிசோர்ஸ் நமக்கு இல்லை? வாட் வி ஆர் டெஃபிஷியன்ட் இன், அதையும் ஒன்று சொல்லுங்கள். எஸ் கமான் யோசிச்சு சொல்லுங்கள். வெளியூர்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு வெதர் இருக்கும், ஸ்னோ இருக்கும், பட் ஆனால் நம்ம ஊர்ல வராது. இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் க்ரூட் ஆயில் கிடையாது. இப்போ யுஏஇ இல்லை ஈரான் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் க்ரூட் ஆயில் ஜாஸ்தி, ஆனால் அங்கே அந்தளவுக்கு விவசாயம் பண்ண முடியாது. தே ஆர் டெஃபிஷியன்ட் இன் தட் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸஸ். அங்கே ஹியூமன் பாப்புலேஷன்ஸும் அவ்வளோ கிடையாது. அங்கே சிட்டிசன்ஸ் பாப்புலேஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸும் அங்கே கம்மி. இங்கே ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸ், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் இருக்குது, பட் நமக்கு அந்த க்ரூட் ஆயில் ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸ் நமக்கு கிடையாது. ஒரு பிளேஸ் ஒரு இதில் ரிச் இன் ரிசோர்ஸஸாக இருந்தால் இன்னொரு ஆப்போசிட் சைடில் டெஃபிஷியன்ட் இன் ரிசோர்ஸாகவும் இருக்குது நம்ம நாட்டில். அடுத்து பார்ப்போம். தேர் ஆர் some regions which can be considered self-sufficient in terms of availability of resources, and there are some regions which have acute shortage of some vital resources. vital resourceனா ரொம்ப முக்கியமான ரிசோர்ஸ் தான் vital resourceன்னு சொல்லுவோம். some regions எல்லாம்
செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்காங்களாம். அதாவது அவங்களுக்கு தேவையானது அங்கேயே கிடைக்கிறது தான் செல்ஃப் சஃபிஷியன்ட். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருது. ஆனால் சில ரீஜியன்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதாவது அக்யூட் ஷார்ட்டேஜ்னால் ரொம்ப சிவியர் ஷார்ட்டேஜ், நம்ம அக்யூட் ஷார்ட்டேஜ்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ் நம்ம எடுத்துக்கலாம். அங்கே தான் கேஞ்சஸ் ரிவர் ஃப்ளோ ஆகும், கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ் இருக்கும், விவசாயம் ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க, அங்கே தண்ணி நிறைய இருக்கும். பட் அங்கே எது இல்லை, அங்கே பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஏன்னா ஒரு விவசாய நிலம்னா அந்த இடத்துல நம்ம பில்டிங்லாம் போய் கட்டக்கூடாது, தென் விவசாயம் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ வேறு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமே, ஃபார் வெஸ்ட்டில் ராஜஸ்தான் இருக்குது. அந்த இடத்துல நம்ம சோலார் பேனல்ஸ்லாம் வச்சா சன்லைட் நமக்கு ரொம்ப பெரிய ரிசோர்ஸ் அங்கே நிறைய கிடைக்கும். ஆனால் அங்கே தண்ணி நமக்கு இருக்காது, டெசர்ட் ரீஜியன்றதுனால. ஸோ ஒரு இடத்துல ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது, இன்னொரு இடத்துல ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது, வைட்டல் ரிசோர்ஸ்லாம் நமக்கு பத்தாமல் இருக்குது, இன்அடிக்குவேட். அடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்டேட்ஸ் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ் ஆர் ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் கோல் டெபாசிட்ஸ். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா. எந்தெந்த இடத்துல நமக்கு மினரல்ஸ் கோல் டெபாசிட்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குது? 3 ஸ்டேட்ஸ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ். ஓகேவா? இதில் வந்து மினரல்ஸும் கோல் டெபாசிட்ஸும் அதிகமாக இருக்குது. அடுத்து, அருணாச்சல் பிரதேஷ் ஹேஸ் abundance of water resources but lack in infrastructural development. அருணாச்சல் பிரதேஷ் அண்டர்லைன் பண்ணிக்காங்க. அங்கே தண்ணி நிறைய இருக்குது, ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கிடையாது. அடுத்து, the state of Rajasthan is very well endowed with solar and wind energy but lacks in water resources. ராஜஸ்தானில் நமக்கு சோலார் எனர்ஜி அதிகமாக கிடைக்கிது, விண்ட் எனர்ஜி அதிகமாக கிடைக்கிது, ஆனால் அங்கே வாட்டர் ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? மினரல்ஸ் அண்ட் கோல் டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸ் என்னது? ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ். குட். 3 ஸ்டேட்ஸ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ். 3லேயும் மினரல்ஸும் கோல் டெபாசிட்ஸும் ஜாஸ்தி. அடுத்து, எந்த ஸ்டேட்டில் நமக்கு தண்ணி அதிகமாக இருக்குது பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது? அருணாச்சல் பிரதேஷ். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் நமக்கு விண்ட் அண்ட் சோலார் அதிகமாக இருக்குது பட் தண்ணி கம்மியாக இருக்குது? ராஜஸ்தான். குட், ராஜஸ்தான். எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் அவங்க செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கிற பட்சத்துக்கு நம்ம இன்னொரு இடத்துல இருந்து அந்த ரிசோர்ஸஸை வாங்குற மாதிரி இருக்கும். நோ அதர் கோ. ஏன்னா இதெல்லாமே வைட்டல் ரிசோர்ஸஸ்ன்றதுனால ஒரு இடத்துல இருந்து நம்ம அதை வாங்குற மாதிரி ஆகிடும். அடுத்து, த கோல்ட் டெசர்ட் இன்